ஆண்டவர் மீட்பரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தையும் ஸ்தோத்திரம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 40 நாள் அளவும் உபவாச ஜெபம் நடத்திய அனைவருக்கும் நன்றி வாழ்த்தை ஸ்தோத்திரம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் நடக்கிறதான ஜெபத்துக்காக ஆரம்ப ஜெபமாக நம்முடைய ஸ்தாபகர் வந்து ஜெபிப்பார். Thank you Lord. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் இணைந்து இந்த 40 நாள் அளவும் சபையிலே ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான திருச்சபை மக்கள் இந்த நாளிலே இந்த ஜெபங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் எல்லாரும் இணைந்து இந்த நாளில் விசேஷமாக கூடுகை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா வருகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் தொடர்ந்து கொண்டு போய் ஜெபிக்கிறார். நல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிறோம், வாக்குமாறாதவரே துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே துதிக்கிறோம், பரிசுத்தமானவரே துதிக்கிறோம், அற்புதத்தின் தெய்வமே துதிக்கிறோம், அதிசயமானவரே துதிக்கிறோம், இம்மாட்டும் காத்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற ஐயா. எங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான ஆண்டவரே இரவலை காய்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மேம்படுத்துகிறோம். அதனால இயேசுவின் நாமத்திலே நான் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதனால திருச்சபைகள் தொடர்ந்து இந்த 40 நாள் நடத்துகிறதானே ஆண்டவர் விசேஷித்த ஆண்டவர் ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். ஆரம்ப முதல் முடிவெல்லாம் எந்த பிரசனம் எங்களை மத்தியிலே தங்கியிருக்கட்டும். ஜெப வேளைகள்ல, ஆராதனை வேளைகள்ல, தகப்பன செய்தி பகுதிகளில், பாடல் வேளைகளில், ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவர் விசேஷமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் திரியேக தேவ நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். கண்டல இந்த பேஸ்புக் மூலமாய், இந்த யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் அபிரதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ரத்தத்தில் மறைத்துக் கொள்ளும், தேவ நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலை பாடலாம். ஒரு நாளும் நினைமறவா தேவன் நிறைந்த பாடலை இல்ல கையில தட்டி பாடலாமா? ஒரு நாளும் நினைமறவா தெய்வம் நீரே, உன்னியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் நினைமறவா தெய்வம் நீரே, உன்னியோடு உம்மை in
கணக்கு கொடுக்க வேண்டும், நாம கணக்கு கொடுக்க வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும், கத்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும், கத்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆனா இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்தாலும், ஆனா இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்தாலும் அவரவர் செய்கிற நன்மை கணக்கு கொடுக்க வேண்டும், கத்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அனுதினம் வேதத்தை படிக்க மறந்தால் கணக்கு கொடுக்க வேண்டும், ஆண்டவர் பாடத்தை ஜபிக்க மறந்தால் கணக்கு கொடுக்க வேண்டும். அனுதினம் வேதத்தை படிக்க மறந்தால் கணக்கு கொடுக்க வேண்டும், ஆண்டவர் பாடத்தை ஜபிக்க மறந்தால் கணக்கு கொடுக்க வேண்டும். வேதத்தின் வார்த்தைகளை நீ அசட்டை செய்தாலும் கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் கணக்கு கொடுக்க வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும். பெற்ற தாய் மனதை கும்பட செய்தால் கணக்கு கொடுக்க வேண்டும், ஆழ்ந்த இருவரை தவித்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். பெற்ற தாய் மனதை கும்பட செய்தால் கணக்கு கொடுக்க வேண்டும், ஆழ்ந்த இருவரை தவித்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். அண்ணன் தம்பிகளை நீ அடியோடு இருந்தாலும் உறவினை பிரித்துக் கொண்டு நீ தனிவழி போனாலும் கணக்கு கொடுக்க வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும். மாமி மாமனாரை அவமதித்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும், மருமகன் தானுக்கு கொடுமை செய்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். மாமி மாமனாரை அவமதித்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும், மருமகன் தானுக்கு கொடுமை செய்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும். மாமி மாமனாரை நீ அடியோடு இருந்தாலும் உறவினை பிரித்துக் கொண்டு நீ தனிவழி போனாலும் கணக்கு கொடுக்க வேண்டும், கத்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். 2 4 4 4 8 2 10 அந்த கணக்கு அல்ல, நியாய தீர்ப்பு கணக்கு, கூட்டல் கழித்தல் அல்ல, நியாய தீர்ப்பு கணக்கு. கணக்கு கொடுக்க வேண்டும், கத்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும், கத்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நம்ம ஜோசப் அவர்கள் ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பேசும் மூலமாக பார்த்துக் கொண்ட அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ஆண்டவருக்காக பாடி அவரை மகிமைப்படுத்தலாமா? உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன், இயேசையா, உம்மை போல் மாறிடுவேன். உலக வாழ்வு மாயமாயினா, உம்மோடு வாழ்வு உம்மை நாடியா. உலக வாழ்வு மாயமாயினா, உம்மோடு வாழ்வு உம்மை நாடியா. உம்மோடு
இன்னொரு பாடலை பாடலாம். நம்ம ஜேசி சிஸ்டர் வந்து ஒரு பாடலை பாடுவாங்க. நெஞ்சமே இந்த நெஞ்சமே உந்தன் சொந்தமாய் சொல்லும், நெஞ்சமே சிறைவமே உந்தன் சொந்தமாய் ஏற்றுக்கொள்ளுமே. நெஞ்சமே இந்த நெஞ்சமே உந்தன் சொந்தமாய் சொல்லுமே, நெஞ்சமே சிறைவமே உந்தன் சொந்தமாய் ஏற்றுக்கொள்ளுமே. உம்மை அன்றி எனக்கு யாரும் இல்லை, உம்மை போல என்னை நேசித்தீரே. உம்மை அன்றி எனக்கு யாரும் இல்லை,
நடத்த போறாங்க. எல்லாம் முழுவதும் படிக்கலாமா? எனக்கு கண்களை மூடி கத்துல பயப்பட ஆராதிக்கலாம் எல்லாம். எல்லாம் கண்களை மூடலாமா? எல்லாம் முழுவதும் போயிட்டு கத்து ஆராதிக்கலாம். ஜெபம் பண்றாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சப்பா தர்மியான இந்த வேலைகளுக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே, இந்த வேலையை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியா தகப்பனே, ஒவ்வொரு ஜெபத்துக்கும் தேவன் நீங்க பதில் தரப்படுறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இந்த வேலையில ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் தேவன் ஏறெடுத்து பார்க்கும்படியா நம்ம ஜெபிக்கிறோம். இந்த பெருசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அப்படி நாள் தகப்பனே ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்பும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பதுக்காக நன்றி. நாள்ல திருச்சபை குடும்பங்களுக்காக குடும்பங்கள் நல்ல ஜெபாவி ஊற்றப்படட்டும். குடும்ப சமூகத்துக்கு வரும்படியா திருச்சபை கட்டுமான பணி கரை இருக்க முடியாது. அதற்காக நம்ம யாரும் ஜெபிக்கலாமா? சோதரம் ஆண்டவரே, மகா பரிசுத்தமான தேவ பிதாவே, இந்த ராஜா இந்த வேட்டை ஆண்டவரே ஒன்று குறிப்பிக்கும் சாத்தியம் அம்மா பிதாவே நாடு கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே 40 நாள் அளவு உபவாசமா இருக்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தர் ரத்தத்துல மறைத்து அருமையான பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கப்பா. ஆண்டவரே இந்த 40 நாள் ஆண்டவரே ஜெபத்துல காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பெரிய ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திர ஆசீர்வாதத்தையும் கருணை கத்தர் சகல பொருட்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகள் இந்த சமூகத்துல செபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ ஆசீர்வாதமும் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே
கொடுத்த அந்த ஸ்நாயகத்துக்காக நன்றி. விதமா இருக்கிற காரியங்களை தேவனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நம்ம ஜப சிந்தனை இருப்போம். நம்ம மற்ற திலகாசிஸ்டர் வந்து ஆராதனை நடத்துவாங்க. அவங்களோட இணைந்து நம்ம ஆராதனை நடத்தலாம். எழுந்து நிற்கலாமா? எல்லாம் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிற நல்லவரே மசுதிக்கிற வல்லவரே மசுதிக்கிற வாக்கு மாறாதவரே மசுதிக்கிற கிருபையானவரே மசுதிக்கிற ஒருவரும் மௌனமா இருக்காதுங்க. யாவரும் வாய்களை விரிவாய் திறந்து அவரை ஆராதிப்போமா? ஒருவரும் மௌனமா இருக்காதுங்க. மறுத்தவரும் மௌனத்தில் இருந்து முதல் கத்தரை துப்பியாக இருப்பாங்க. இன்னைக்கு நீ நான் அச்சீவன் எடுக்கிறேன்னு அது கத்தருடைய கிருபை அல்லவா? அவரை வாய்களை திறந்து முழு மனதோடு அவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா? யாவரும் வாய்களை விரிவாய் திறங்க. அப்பொழுது அந்த நன்மையால் நெருப்புடன் சொன்ன தேவன் அப்பா ஒரு விசை ஆண்டவரே மத்தியில கடந்து வருகிறாங்க. மகிமை கடந்து வருவதாக, பிரசவ கடந்து வருவதாக. அப்பா நன்மைகளை நாயகனே துதிக்கிறேன். நான் நம்பியிருக்கிறவரே துதிக்கிறேன். என் நம்பிக்கை நம்புறமே துதிக்கிறேன். பலப்படுத்துகிறவரே துதிக்கிறேன். சகாயம் பண்ணுகிறவரே துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். ஆவியானவரே மகன் நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன். நன்மைகளை நாயகனே துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். ஒருவரை சேரக்கூடா ஒளியில வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். ஆவியானவரே துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். நேசிக்கிறவரே துதிக்கிறேன். பலப்படுத்துகிறவரே துதிக்கிறேன். சகாயம் பண்ணுகிறவரே துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். எல்லாம் துதிக்க சாத்திரரே துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். ஆவியானவரே மக்கு நன்றி 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 மக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஹோசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஹோசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயமே ஹோசன்னா ஜெயம் நமக்கே.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா துதிக்கிறோம் 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 அபியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே தேவனுடைய வார்த்தையில கடந்து போக போறோம். தேவ செய்தியை நமக்கு சுதாசிஸ் ஜெபம் பண்ணுவாங்க. நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா அந்த அருமையான வேலையில நோய்க்கு கிருபை செய்து நன்றி செலுத்துகிறோம். உங்களை இம்மட்டுமாய் பாதுகாத்து பினேசர் இனிமேல பாதுகாத்துக் கொள்ளுகிற இம்மான வேலையை நன்றி செலுத்துகிறேன் சப்பா. அப்பா தேவ செய்திக்கா செப்பிக்கிற நடுவே கொடுக்கிற தேவ மகண்டவ சாமி பிள்ளைங்களை மறைத்து நீங்க வெளிப்படுத்த முடியாது கொஞ்சம் செப்பிக்கிறேன் சப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைச்சுதான் இருக்க முடியாது உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பொருட்படுத்திக் கொள்ளுங்க. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செப்பிக்கிறேன் சொல்லுங்கள் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்காக நம்ம வந்திருக்கிறது பிரதர் ரால்வின் மேக்ஸ்வெல் அவர்கள் தேவச்செய்தி அளிப்பார். அதுக்காக வரவேற்கலாமா? அல்லேலூயா அல்லேலூயா. யார் இந்த சாந்தி வேலையில சந்தோஷமா இருக்கிறீங்க? என்னடா இது பாஸ்ட் நம்ம 40 நாளும் வர சொல்லிட்டாருன்னு யாரும் கவலையா இருக்கிறீங்களா? யார் கவலையா இருக்கு பேசி பார்க்கலாம். யாருமே கவலையே இல்லையா? அப்படி எல்லாருக்கும் சந்தோஷம் தான். சரி, நம்ம ஒரு 3 பேரை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஆபிரகாம், மோசே, யோசுவா. இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்தவர்கள். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 40 நாள் நம்மளுக்கு உபவாசம் இருக்கிறதுனால ஜபம் இருக்குதுன்னு சொன்னார் பாஸ்ட். நம்ம எல்லாரும் கலந்து வந்திருக்கு இல்லையா? அதே போல பார்த்தீங்கன்னா வேதாகமத்துல ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்க என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடித்தவர்கள். முதலாவது பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் கீழ்ப்படிந்ததுனால என்னென்ன ஆசீர்வாதங்கள் கர்த்தர் அவனுக்கு வைத்தாரு, என்னென்ன ஆசீர்வாதங்கள் நம்முடைய ஆபிரகாம் சுதந்திரத்துக்கு கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 12:1 யாராவது ஒருத்தர் வாசிக்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆபிரகாமே, நீ என்ன பண்ணும்? உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும்
உன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. எந்த தேசத்துக்கு போக சொல்றாரு ஆண்டவர்? எந்த தேசத்துக்கு போகணும் ஃபர்ஸ்டே சொன்னார் ஆண்டவர் கிட்ட. இப்ப நம்ம சொல்றோம்ல, இந்த மாதிரி நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்பா அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எந்த இடத்துக்கு, என்னத்துக்கு, எதுக்காக வரணும்? நான் வந்து என்ன பண்ண போறேன்? நான் வந்து சும்மா தானே இருக்க போறேன், நான் என்னத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்போம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஆபிரகாம் ஒரே வார்த்தை கூட ஆண்டவர் கேட்கவே இல்லை. அவர் வந்து அப்படியே 2வது வசனம் பாருங்களா, 2வது வசனம் படிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். கர்த்தருடைய வார்த்தை கேட்டபடியால் பாருங்க, ஆபிரகாம் வந்து யாரெல்லாம் விட்டு போறாங்களாம்? தன்னுடைய சொந்த தேசம், அவர் வந்து பிறந்த தேசம். நம்ம தேசத்தை விட்டு நம்ம போனோம்னா சொல்லுவோம், நான் என்னத்துக்கு போனோம்? எனக்கு தான் வீடு இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல ஆபிரகாம் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் வந்து என்ன பண்றாருங்களா? அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு போன்னு சொன்னாரு. அது போனதுனால அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். கர்த்தருடைய வேதத்துக்கு நம்ம எப்போ கீழ்படுகிறோமோ அப்பதான் நம்ம வந்து பெரிய ஜாதியாக்க முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அப்படியே 3வது வசனத்தை படிக்கல, உன்னை ஆசீர்வதிக்கிறவன் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உமக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் பாருங்க, ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அவன் வந்து கர்த்தர் சொன்னபடி அவன் தேசத்தை விட்டு, அவனுடைய இனத்தை விட்டு, அவனுடைய சொந்த ஜனத்தை விட்டு கடந்து போகும்போது அவனை பெரிய ஜாதியாக அவனை ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்ல, அவனுடைய பேரை பெருமைப்படுத்துகிற தெய்வமா இருக்கிறார். அதெல்லாம் பாத்தீங்கன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிப்பேன். இப்ப நம்ம ஒருத்தரை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? இப்ப நம்ம ஒருத்தர்னா நம்மளுக்கு தப்பு, நம்மளுக்கு வந்து நல்லதே செய்யறது இல்லை, நம்மளை பத்தி வந்து குறை சொல்ற மாதிரியே இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் கிட்ட நம்ம என்ன சொல்றோம்? எப்பயாவது அவங்களுக்கு என்ன ஆகணும்? பேசுங்க. நான் ஒண்டி பேசியிருந்தா நல்லா இருக்காது, நீங்களும் பேசினாதான் அப்பதான் நல்லா இருக்கும். உடனே என்ன பண்றோம்? நான் போய் இன்னைக்கு நைட்டே முட்டி போடுறேன், அவ்வளவுதான், நாளைக்கு அவன் கதை என்ன ஆகுது அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நான் ஆசீர்வதிப்பேன். அப்ப நம்ம என்ன பண்ணுமா? நம்மளுக்கு தீமை செய்தாலும் சரி, நம்மளுக்கு நன்மை செய்தாலும் சரி, என்ன பண்ணுமா? ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும். அது ஆசீர்வதிக்கிறதுதான் நமக்கு என்ன நடக்குதுன்னா, அந்த ஆசீர்வாதத்துக்கு அவங்க பாத்திரவனா இருந்தா அந்த ஆசீர்வாதம் யார்கிட்ட போவோம்? அவங்க கிட்ட தான் இருக்கும். அந்த ஆசீர்வாதம் அவன் பாத்திரமா இல்லைன்னா எங்க திருப்பி வருமா? நம்ம கட்டியே திருப்பி. ஆனா என்ன பண்ணுமா? உனக்கு ஆசீர்வாதம் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் நான் சபிப்பேன். உன்னை சபிச்சான்னு வச்சுங்களா, நீங்க கவலையே பட வேண்டாம். ஏன் சொல்லுங்க? அந்த சாபம் நம்மளுக்கு என்ன வரும்? நம்ம கிட்ட தங்காது. ஏன்னா அந்த சாபத்துக்கு வந்து நீ பாத்திரவனா இல்லை, அதனால வந்து அவங்க சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டுதான் போவான்னு சொன்னாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள யார் அவங்களுக்கு வம்சமா? யாருடைய வம்சம் வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லுகிறாரு? ஆபிரகாமுடைய வம்சம். நம்மளாம் யாருடைய வம்சம் இருக்கிறோம்? ஆபிரகாமுடைய வம்சம் தான். நம்முடைய வம்சம் எல்லாம் வந்து யாரால் ஆசீர்வதிக்கப்படும்னா கர்த்தரால தான் ஆசீர்வதிக்கப்படும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அவனை பெரிய ஜாதி ஆக்குகிறாரா, அது இல்லாம அவனுடைய பேரை பெருமைப்படுத்துகிறார். 3வது வசனத்தை பாத்தீங்கன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவன் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவன் நான் சபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னொரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம், மோசே. மோசே பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவா இருந்தான். முதல்ல வந்து ஆபிரகாம் வந்து கீழ்ப்படிந்தாரு, அதுக்கப்புறம் யார் கீழ்ப்படிந்தாருன்னா மோசே கீழ்ப்படிந்தார். மோசேக்கு ஆண்டவர் வந்து சொல்றாரு, முன்னே கற்பனை கொடுத்தேன், அதுக்கு மட்டும் இன்னொரு கற்பனை தர போறேன், நீ ஏச்சு எங்க வரணும்? காலையில காலையில எங்க வர சொல்றாரு மோசே ஆண்டவர்? சீனாமலைக்கு வர சொல்றாரு. சீனாமலைக்கு பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 34:1-2 அப்படி வாசித்து பாத்தீங்கன்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி இழைத்துக்கொண்டு படிங்க. விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனா மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே சமூகத்தில். இந்த இடத்துல பாருங்க, மோசேக்கு ஆண்டவர் எந்த நேரத்துக்கு வர சொல்றாருங்க? சாயந்தர நேரமா? நம்ம எத்தனை நமக்கு எப்ப தொழுது சொல்லுங்க ஆண்டவரை பார்க்கலாம்.
நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம எப்போ வந்து கருத்துல இருந்து ஸ்தோத்திரிக்கிறோம்? நம்ம எப்போ வந்து ஆண்டவரை வந்து தொழுது கொள்கிறோம்? மோசேக்கு ஆண்டவர் எப்போ வர சொன்னாரு? விடிய காலத்துல வர சொல்றாரு. விடிய காலத்துலன்னா இப்ப இருக்கிற டெக்னாலஜில பாத்தீங்கன்னா கார்ல போனவங்களும் பஸ் வச்சுட்டு சொல்றாங்க பல கிலோமீட்டர் வருது அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இப்ப ரோடு இருந்து அது போறதுக்கு. நம்ம மோசே பாருங்க, அந்த காலத்துல பஸ் வசதியும் கிடையாது, எது வசதி கிடையாது. ஆனா நடந்தே போய் எதுக்காக போனாரு? ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்படிந்து பாத்தீங்கன்னா விடிய காலமே எழுந்து ஆயத்தமாக்கி சீனாமலையில போறாரு. அங்க போய் பாத்தீங்கன்னா 3வது வசனம் பாருங்க. 3வது வசனம் வந்து வாசிங்க. உன்னுடனே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படக்கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேய்க்கூடாதான். பாருங்க, ஆண்டவர் வந்து அவர் வந்து முகமா தரிசிக்க போறாரு. மேகத்தின் மூலமா தரிசித்தாரு. ஆனா வந்து என்ன சொல்றாரு? அந்த இப்ப விடிய காலத்துல யாரும் இருப்பாங்களா மலையில? நம்ம மலை இருக்குது, நம்ம மலையில வந்து விடிய காலத்துல யாரும் இருப்பாங்களா? ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்களா? ஆனா பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறாரு அந்த விடிய காலத்துல ஒருவனும் கூட இருக்கவே கூடாது, மலையில் ஒருவனும் காணப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மோசேக்கும் ஆண்டவருக்கும் கர்த்தர் என்ன பேச போறாருன்னு ஒருவருக்கும் தெரியக்கூடாது. என்ன பண்றாரு ஆண்டவர்? என்ன பண்றாருப்பா? ஒருத்தரையும் வந்து அர்த்தம் கூடாது. அதே பாத்தீங்கன்னா ஆடு மாடு கூட அந்த இடத்துல மேய்க்கூடாது அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் ஒரு நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினான். கர்த்தர் எது மூலமா அவன் வந்து அவரை தரிசனம் பாத்தீங்கன்னா மேகத்தின் மூலமா அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். கர்த்தர் 6வது வசனம் பாருங்க. 6வது வசனம் படிங்க. 5:6. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். எது மூலமா வந்தாரா கர்த்தருங்க? மேகத்தின் நடுவில் தோன்றுகிறது. கேட்குவாங்க, இப்போ கடவுள் இருக்கிறாரா அப்படின்னாக்கா எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்குவாங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அவர் வந்து மோசேக்கு தெரியுமா? இப்ப வந்து மேகத்தின் நடுவில் வந்தாரு. ஆனா மோசே என்ன பண்ணுவான்? என்னடா இது, ஆண்டவர் காலையில நம்ம விடிய காலத்துல ஏஞ்சு சீனாமலை வர சொல்லிட்டாரு, நம்ம ஒரு சொல்லிட்டு அவர் ஆலய காணுமே அப்படின்னு நம்ம தேடுவார்ல. அதனால பாருங்க, கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினாராம். கர்த்தர் ஒண்ணு மேகத்தின் மூலமா நம்ம பேசுகிற தெய்வம். 6வது வசனம் படிங்க. அப்படியே கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் படிங்க. இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியமும் உள்ள தேவன். நம்முடைய தேவன் என்ன தேவனா இருக்கிறார்களா? இரக்கம் உள்ள தேவன், கிருபை அளிக்கிறவர், நம்மளுக்கு இரக்கம் செய்கிறவர், நம்மளுக்கு கிருபை அளிக்கிறவர், நம்மளுக்கு நீடிய சமாதானத்தை தருகிறவர். மகா தயவும் சத்தியமும் யாரிடத்துல இருக்கிறதா? நம்முடைய தேவனிடத்துல இருக்கிறது என்று சொல்கிறார். மோசே பாத்தீங்கன்னா விடிய காலத்துல ஏழ்ச்சி போனதுனால அந்த சராசரிகளை படைச்ச தேவன் எங்க இறங்கி வந்தாரு? அப்ப நம்மளும் விடிய காலத்துல கூப்பிட்டா வர மாட்டாரா? மோசைக்கு மட்டும் தான் வந்து ஒரு மேகன் மூலமா காண்பிப்பாரா? ஆண்டவர் அதான் சொல்லியிருக்கிறாரு, நான் மோசைக்கு மட்டும் தான் என்னுடைய வந்து வெளிப்படுத்துவேன் மேகத்தின் மூலியமா, உங்களுக்கு யாரும் நான் காமிக்க மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லியிருக்கிறாரா? வேற யாருக்காவது பைபிள்ல சொல்லியிருக்கிறாரா? அப்ப என்ன பண்ணுமா, நம்ம விடிய காலத்திலே இருந்து ஆயத்தமாக்கி நம்ம சீனாமலைக்கு போறதில்லை, எங்க போனோமா? அவருடைய சமூகத்துக்கு போனாவே போதும். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய சாந்தம், அவருடைய தயவு, அவருடைய சத்தியம், அவர் என்ன சத்தியமுள்ள தேவனா இருக்கிறார் என்று சொல்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா யோசுவா இருக்கிறார். யோசுவா வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் மோசே போலதான், இவரும் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறாருன்னா, அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்ததுனால கர்த்தர் அவருக்கு என்ன விதமான ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார், அவருக்கு என்னவெல்லாம் வந்து கர்த்தர் வச்சிருந்தா நம்ம பார்க்க போகிறோம். யோசுவா எழுதின புஸ்தகம் 24:24. அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி கர்த்தராகிய தேவனை சேவித்து அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம். யோசுவா நாட்டு கீழ்ப்படியா, வேற யாரை கீழ்ப்படி சொல்றாரு? அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சேவித்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சகலத்தையும் நம்மளுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம வந்து என்ன பண்ணணுமா?
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற தேவன் நாம் இருக்க வேண்டும். அதே மாதிரி 25 பாத்தீங்கன்னா, அந்தபடி யோசுவா அந்த நாள் சீக்கிரமிலே ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அந்த பிரமாணமும் நியாயமாக ஏற்படுத்தினார். நம்ம அந்த இடத்துல பாருங்க, கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்ன பண்ணாராம், ஒரு நியாயமாகவும் ஒரு பிரமாணமாகவும் அவர் சொல்லுகிறார். அது 26 வாசிங்க. அந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாணம் புத்தகத்திலே எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அருகில் இருந்த கர்வாலி மரத்திற்கிலே நாட்டி. ஆமென். இந்த பாருங்க, கர்த்தர் அவர் என்ன பண்றாரு, அந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தில் நாட்டினாராம். என்னதுக்காக நாட்டினாருங்க? அந்த இடத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கற்பனையில வந்து அந்த கருவாலை மரத்துல வந்து கட்டுகிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யோசுவா 1:5 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவாக்கு அவன் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததுனால அவருக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தத்தை பாருங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, மோசையோடு கூட ஆண்டவர் இருந்தார்ல, அதனாலதான் வந்து மோசை வந்து சீனாமலைக்கு அதிகாலையில ஏறி கர்த்தர் வந்து அவர் என்ன சொன்னார், வரவழைத்து அவருடைய கற்பனைகள் எல்லாம் அவருக்கு வந்து அவருக்கு யாரு வந்து அவருக்கு பிரியமா இருக்கிறார்களோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் முகமுகமா பேசுகிற தெய்வமா இருக்காரு. இந்த இடத்துல பாருங்க, யோசுவாக்கு வந்து ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்ப்பு இருப்பதில்லை. யோசுவாக்கு எப்ப சொன்னாரு, ஆண்டவர் மரித்து பின்னால் சொன்னாருங்க, உயிரோடு இருக்கும்போது தான் சொல்றாரு. அவன் எப்ப உயிரோடு இருந்தாலும் அது வரைக்கும் ஒருவரும் அவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதே இல்லையா. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். மோசை கூட ஆண்டவர் இருந்ததுனால பாத்தீங்கன்னா மோசே கானான் தேசத்துல பிரவேசித்தாங்க. இன்னும் அவருக்கு எவ்வளவு ஜனங்களை வழி நடத்தினார். அதே போல வந்து யோசுவாவுக்கும் ஆண்டவர் வந்து ஒரு கட்டளை கொடுக்கிறார், வசந்தை மூலமா பேசுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ வந்து நம்முடைய கர்த்தருடைய கரத்தில் நம்ம எப்போ இருக்கிறோமோ அப்போ வந்து நம்ம வந்து கைவிடப்படுவதே இல்லை. நம்மளை வந்து கர்த்தர் வந்து ஒரு இதுல கூட நம்ம வந்து கர்த்தர் விட மாட்டார். நம்ம உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நம்ம ஒரு நன்மையும் கிருபையும் தொடர செய்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறா. மோசேயும் பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதிகாலமே எழுந்து விடியற் காலையில சீனாமலைக்கு போகிறதா ஒரு மனுஷனா இருந்தான். யோசுவா பாத்தீங்கன்னா யோசுவா கீழ்ப்படிக்கிற ஒரு பிரியமா கர்த்தருக்கு பிரியமா இருந்தார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கீழ்ப்படுகிற இன்னொன்னு பாத்தீங்கன்னா எது உத்தமம் என்று சொல்கிறாருன்னா 1 சாமுவேல் 15:22 கீழ்ப்படிக்கிறதுனா நமக்கு எது உத்தமமா பாருங்க. 1 சாமுவேல் 15:22 வசனம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதலை பார்க்கிறோம், சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிறோம், கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாவின் நிலத்தை பார்க்கிறோம், செவி கொடுத்தலும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியை பார்க்கிறோம், சர்வாங்க தகன பலிகள். நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கூடாது அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கூடாது அப்படின்னு இல்லை, கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிக்கணும், சர்வாங்க தகன பலி கொடுக்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பலியை பார்க்கல எது உத்தமம்னு சொல்றாரு, இந்த இடத்துல கீழ்ப்படிக்கணும். இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து சொல்றாரு, கீழ்ப்படிந்ததான் வந்து இப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து கீழ்ப்படிஞ்சதான் அவங்களுக்கு என்ன செய்யணும். ஒரு பிள்ளை இருக்கிறான்னு வச்சுங்களா, அவங்க வந்து கீழ்ப்படி நீங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டதான். இப்போ 2 பிள்ளை இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து நீங்க எது சொன்னாலும் கேட்கறதே இல்லை, ஒரு பிள்ளை வந்து நீங்க எது சொன்னாலும் அடுத்து சொல்லி முடிக்கிறதுல செய்யறாங்கன்னா நீங்க யாருக்கு வந்து முதல் செய்வீங்க, கீழ்ப்படிதான் செய்வீங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொறுத்துதான் கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலகி காக்கிறார். அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த வாக்குத்தத்தம் என்ன பண்ணுவாருன்னா நிறைவேற்றுவார். அது வந்து தாமதிக்கலாம், என்னடா இது நம்மளுக்கு தாமதமாச்சு, கர்த்தர் நம்மளுக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரு, ஆனா நம்ம வாழ்க்கையில இன்னும் நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது.
ஆனா என்றைக்கும் கர்த்தர் நம்ம வாக்குத்தத்தம் பண்ணினாருன்னா அந்த வாக்குத்தத்தை வந்து நிறைவேற்றுவார். கடைசியா நம்ம கர்த்தர் நம்ம எப்போ வந்து நம்ம தெரிந்து கொண்டார், அவர் எப்போ உருவாக்கினார் என்று நம்ம பார்க்க போகிறோம். எரேமியா 1:5 நம்ம கடைசியா இதை பார்த்து நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. ஆமென். பாருங்க, நம்ம கர்த்தர் எப்போ நம்மளை தெரிந்து கொண்டாருங்களா? தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே. இப்ப போய் ஹாஸ்பிட்டல்ல போய் ஸ்கேன் பண்ணதானே சொல்றாங்க. இப்ப அது கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, நம்ம தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னே நம்ம தெரிந்து கொண்டாரா? நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எப்ப கண்டாரா? தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே நம்ம கண்டுட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, அவர் நம்ம என்ன பண்ணாரு? தாயின் கருவில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அவர் பரிசுத்தம் பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். உன்னை ஜாதிக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிடுவேன். அல்லேலூயா. நம்ம யார் கட்டளையிடுகிறாரா? ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நம்ம கட்டளையிடுகிறேன்னு சொல்லுகிறார். நம்ம ஒரு பாடலை பார்க்கலாமா? தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உங்கள் தோள சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உங்கள் தோள சுமந்தீரே. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆபிரகாமை போல வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்த பிள்ளைகளாக எங்களை மாற்றி ஆண்டவரே, நம்ம எல்லாம் அப்படியே தலைகளை தாண்டி நம்ம ஜெபிக்கலாமா? பாருங்க, ஆண்டவர் சொன்ன உடனே ஆபிரகாம் தேசத்தை விட்டே போக வழியை வாழ்த்தார். கர்த்தர் சொன்னபடியே நம்ம கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறாரோ நம்ம வாழ்க்கை நம்ம சுதந்திரத்துக்கு கொள்ள முடியும். அதே மாதிரி மோசே பாத்தீங்களா, அதிகாலமே எழுந்து சீனா மலையில போறாரு. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எங்களை அது போல அதிகாலமே எழுந்து உங்களை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா நம்ம ஜெபிக்கலாமா? அதே போல யோசுவா பாத்தீங்கன்னா கர்த்தர் அவனுக்கு உடன்படிக்கை கொடுக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நம்மளுக்கும் கர்த்தர் நல்ல ஒரு வாக்குத்தத்த வசதி கொடுத்தார். நம்ம உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம ஒருவரும் நம்ம எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தர் நம்ம எல்லா தீங்கிற்கும் நம்ம விலகி காக்கிறவராக இருக்கிறார். எசப்பா அந்த வேலைக்காம செபிக்கிறோம். எசப்பா எங்களை ஆபிரகாமை போல, எசப்பா மோசே போல, யோசுவா போல எசப்பா உங்களுக்கு கீழ்ப்படிந்து, எசப்பா உங்களுக்கு பயந்து, எசப்பா எல்லா காரியங்களை விட்டு எசப்பா உமாக்கே எசப்பா நம்ம சோதரிக்கிறோம். உமக்காக வாழ்கிற பிள்ளைகளா எசப்பா எங்களை மாற்ற முடியாம சோதரிக்கிறோம். எசப்பா நீங்க கொடுத்த உங்க உண்மையில வார்த்தைக்காக நன்றி சொல்லிருக்கிறோம். எசப்பா எங்க வாழ்க்கையில எசப்பா நாங்க கீழ்ப்படிந்து, எசப்பா உடைய ஆசீர்வாதங்களை எசப்பா எங்க வாழ்க்கையில எங்க சுதந்திரத்துக்கு கொள்ள
நீங்க கிருபை தரும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே ஆசீர்வதிக்க பலப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்போது கர்த்தருக்கு கொடுக்கின்ற நேரம் நம்ம மத்தியிலே பாஸ்டர் ஜெயா சம்பந்தர்கள் வந்து காணிக்கை பாலியர் எடுப்பாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த பேஸ்புக் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை செலுத்துகிறோம். அல்லேலூயா. நம்ம பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி காணிக்கை செலுத்தலாம். உம்மை போல அப்பா இல்லை, உம்மை போல அம்மா இல்லை, உம்மை போல நண்பன் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஓ இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல அப்பா இல்லை, உம்மை போல அண்ணா இல்லை, உம்மை போல நண்பன் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. Uma
அதில் வந்து முடிவு ஜெபம் மற்றும் ஆசீர்வாதத்தை எடுப்பாங்க. இல்லை கைது வரலாமா? ஆண்டவரும் அருமரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அருமையான நாளே நான் நன்றி செலுத்துகிறோம். நாளே பாடல் வேளையில ஆராதன் மூலமாகவும் ஜபத்தின் வாயிலாகவும் நம்ம எல்லாரும் ஆண்டு நாமத்தை மேம்படுத்த இந்த பேஸ்புக் மூலமாய் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் அபிரதமாய் ஆசீர்வதிப்பாராக. காணிக்க வேலை ஜெபித்த பிள்ளைகளுக்காக விசேஷமா என்னால நம்ம இறுதிக்கு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். சகோதரன் ரூபஸ் நம்ம வந்து ரெண்டு ஒரு வார்த்தை வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இந்த பேஸ்புக் மூலமா நல்ல திருச்சபை வந்திருக்கிற பிள்ளைகளை அவங்க நன்றி சொல்லுவாங்க. ஆண்டவர் மீட்புமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவரையும் வரவேற்கிறோம். முதலாக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எத்தனோ பேருக்கு கிடைக்காத இந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். எல்லாம் நிறைய சொல்லலாமா? இன்னும் வந்து இந்த 40 நாள் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இன்னும் இந்த மாதிரி இந்த புதன்கிழமை ஆனாக்கா எத்தனோ பேர் வந்து நான் பண்ணுறேன், நான் வந்து ஆராதனை பண்ணுறேன், நான் வந்து செய்து கொடுக்குறேன்னு எத்தனோ பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்காகவும் நன்றி சொல்லி நம்ம எல்லா கரங்களுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி தேங்க்யூ. பாடல் வாயிலாக நன்றி சொல்லிட்டாரு. சரி, நம்ம எல்லாமே கண்ணு மூடுவோமா? ஹalleluya hallelujah hallelujah hallelujah. தகப்பனே துதிக்கிறோம், மனதை செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த புதன்கிழமை தோறும் திருச்ச மக்களை வந்து கூடி ஆண்டவரே நாள்தோறும் செபிக்கிற இந்த செபங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த லீட் பண்ணுகிற அருமையான பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த புதன்கிழமை குடும்பமாய் வந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரே நாள வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஈசாக்குடைய ஆசீர்வாதம், யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நிரப்புவீராக. இந்த நாளில் ஆண்டவர் பாடல் பாடின பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் சபத்தில் எடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, ஆராதனை நடத்தின பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் காணிக்க பாடல் பாடின பிள்ளைகளுக்காக, செபித்த அருமையான சகோதரனுக்காக, ஆண்டவரான தேவனுடைய வார்த்தை கொண்டு அன்பு சகோதரனுக்கு லீட் பண்ணின அருமையான மகளுக்காக செபிக்கிறது. நன்றி கொடுத்த அருமையான பிள்ளைக்காக ஒவ்வொருத்தருக்காக நான் விசேஷமா செபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட கர்த்தர் அபிரதமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இந்த பேஸ்புக் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதனால சொல்லப்பட்ட வேத வார்த்தையின்படியாய் கூட ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட நான் செபிக்கிறேன். தாயின் கருவில உருவாக முன்னே நான் தெரிந்து கொண்டே என்று சொன்ன தெய்வமே, ஆண்டவர் நான் மோசோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வம் தாமே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். இதனால தேவனுடைய ஆலயத்தில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கூட ஆண்டவரே ஒரு நாள் ஒருபோதும் கைவிடாத தேவன் என்று சொல்லி ஆண்டவரே சத்திய வார்த்தை மூலமா இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காதே போகட்டும். கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாத்து ஆசீர்வதியும் ரத்தத்தில் மறைத்துக் கொள்ளும். இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பஸ்நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவற்றையும் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் 40 நாள் உபவாசம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களோடு கூட இந்த பேஸ்புக்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட நல்ல நிகழ்ச்சிகள் நடத்தின எல்லா பிள்ளைகளோடு கூட உங்களோடு கூட இருந்து தகா நாட்டிலும் தங்கி தாபரிப்பாராக. அல்லேலூயா.